हरि ओम हय्युम क्लीयुम सवुम ह्रीयुम श्रीयुम नमः शिवाय न शिवाय नमः वय नमः शिवाय ओम जय गुरु अगत्य सिद्धरे नमः கர்மத்தின் வழி தீர பொய் மட்டும் கூறாதே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாஸ்து சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா ஒரு வீடு அமைக்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ நம்ம வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் ஒரு வீடு அமைச்சோம் அப்படின்னா நம்ம வீடு நல்ல சுபிட்சமாக இருக்கும், மன நிறைவோடு இருக்கும், செல்வங்கள் சேரும், வாழ்க்கை நல்ல அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம வாஸ்து சாஸ்திரம் எப்படி அமைக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ முதல்ல பிரதான வாசல் கதவு எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரதான வாசல் கதவு மற்ற கதவுகளை காட்டிலும் எப்பயுமே பெருசாக இருக்கணும். அதாவது ஒரு கதவுடைய உயரத்தில் பாதி அளவு பிரதான வாசல் இருக்கணும். பிரதான வாசலுக்கு நேராக பின்புறத்தில், வீட்டிற்கு பின்புறத்தில் வாசல் கதவு வச்சிருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, சூரியனுடைய காந்த அலைகள் அது உள்ளே போயிட்டு அடங்காமல் வீணடைஞ்சிடும். அதனால் நம்மளுடைய ஆத்ம சக்தி வீணடையும். அதனால் எப்பயுமே நேர் எதிரில் பின்புறமாக கதவுகள் எதுவும் அமையாத பார்த்துக்கணும். அதே மாதிரி முன்புறத்தில் பிரதான வாசலுக்கு முன்னாடி கிணறு, மரம், அழகு இல்லாத எந்த பொருட்களையும் வைக்கக்கூடாது. அதனாலே காந்த அலைகள் வீணடையும். அப்போ இதை நம்ம கொஞ்சம் முறையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பிரதான வாசல் கதவு இல்லை மற்ற கதவுகள் எல்லாமே உள்புறமாக திறக்கிற மாதிரி தான் வைக்கணும். வெளிப்புறமாக திறக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இதனாலே நம்மளுடைய காந்த அலைகள் வீணாகும். ஒரு வீட்டினுடைய காந்த அலைகள் வீணடையும். அதனால் நம்ம உட்புறமாக திறக்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மரத்தினால வேணாலும் அமைச்சிக்கலாம். உயர் ரக மரத்தினால தான் பிரதான வாசல் அமைஞ்சிருக்கணும் அப்படின்ற கட்டாயம் எதுவுமே இல்லை. சும்மா இந்த காலகட்டத்தில் உயர் ரகமாக வச்சுட்டாங்க. அதனால் உங்களால் வேப்ப மரம் முடியும்னா வேப்ப மரம் கூட பயன்படுத்திக்கலாம். அதனால் எந்த தப்புமே இல்லை. அடுத்ததாக ஜன்னல்கள் எல்லாமே வெளிப்புற சுவரில் தான் அமைக்கணும். உள்ள ரூம்களில் உட்புற சுவர்களில் ஜன்னல்கள் இருக்கவே கூடாது. இன்னொன்று, ஜன்னல்கள் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அது இரட்டைப்படை எண்களில் தான் வரணும். நம்ம ஜன்னல்கள் அமைக்கிறது வீட்டு உள்ள நல்ல காற்றோட்டம் அமைகிற மாதிரி அமைக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ஜன்னல்கள் அமைக்கணும். அடுத்ததாக கிணறு அமைக்கிறது, நீர் தொட்டி அமைக்கிறது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னா, ஈசான மூலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசை, வடகிழக்கு திசையில் தான் நம்ம கிணறு அமைக்கிறதோ இல்லை நீர் தொட்டிகள் அமைக்கிறதோ நம்ம வீட்டுடைய வெளிப்புறத்தில் அமைச்சுக்கணும். அப்படி அமைக்க முடியல அப்படின்னா ஒன்று தென் கிழக்குலேயோ தென் மேற்குலேயோ இந்த கிணறு அமைக்காமல் வேறு ஏதாவது திசைகளில் கிணறு அமைத்தோ இல்லை நீர் தொட்டி அமைச்சோ அங்கேருந்து கீழ்நிலை தொட்டியாக ஈசான மூலைக்கு கொண்டு வந்துடணும். ஈசான மூலையில் தான் நீர் தொட்டி இருக்கணும். வீட்டினுள்ள ஈசான மூலையில் பூஜை அறைகள் அமைக்கலாம். அப்போ பூஜை அறைகள் அங்கே அமைக்கும்போது அந்த இடத்துல எடை அதிகமாக உடைய பொருட்களை வைக்கலாம். அதாவது சாமிகளின் சிலைகள் எடை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற பொருட்களை ஈசான மூலையில் வைக்கலாம். இந்த மாதிரி தான் ஈசானியம் கூடிய வடகிழக்கு திசையில் வைக்கலாம், நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ஈசான மூலை பூஜை அறைகள் அமைக்கப்படுறதுனால அந்த இடத்துல நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அந்த இடத்துல அம்மிக்கல், விறகுங்க இல்லை தேவையற்ற பொருட்கள் எதையுமே நமக்கு வச்சுக்கூடாது. எப்பயுமே ஈசான மூலையை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்ததாக பார்க்கறது படுக்கை அறை. படுக்கை அறை எப்பயுமே தென்மேற்கு திசையில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. தென்மேற்கு திசையில் அந்த மூலையில் எல்லாமே கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. தென்மேற்கு திசையோட நெருக்கமாக இருந்துச்சுன்னா படுக்கை அறைகள் ரொம்ப நல்லது. அதில் நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி அந்த திசையை நம்ம அமைச்சுக்கணும். வீட்டினுடைய அமைப்பு நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். அதோட வடக்கு பக்கமாக தலை வச்சு படுக்காத அளவுக்கு நம்மளுடைய
மெத்தையை வந்து நம்ம அமைச்சிக்கணும். வடக்கு பக்கமாக கண்டிப்பாக தலை வச்சு படுக்கக்கூடாது. அதனால் நம்மளுடைய காந்த சக்திகள் தேவையில்லாமல் வீணடையும். தென்மேற்கு திசை வந்து உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் நம்ம வீட்டினுடைய அமைப்பில் அந்த மூலையில் வந்து உயரமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது மேல்நிலை நீர் தொட்டி அமைக்கிறதோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ரூம்ஸ் மாடி மேலே போடுறதோ நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம தென்மேற்கு திசையை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது குளியல் அறையும் கழிவறையும். குளியல் அறை கழிவறை வந்து வடமேற்கு திசையில் இருக்கணும். அதாவது வடமேற்கு மூலையில் இருக்கணும். கண்டிப்பாக கழிவறை தொட்டி வந்து வடமேற்கு திசையில் தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய அந்த கழிவறையுடைய கிளாஸ் செட் வந்து வடக்கு தெற்கு அந்த திசையை நோக்கி தான் அமைச்சிருக்கணும். நம்ம குளிக்கிறதும் வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் குளிக்கணும். இப்போ நம்ம வந்து குளியல் அறையில் வந்து கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் நம்ம பொருத்தணும் அப்படின்னா ஒன்று வடக்கு பக்க சோற்றில் பொருத்தலாம், அப்படி இல்லைன்னா கிழக்கு பக்க சோற்றில் வந்து பொருத்தலாம். இந்த மாதிரி தான் வந்து குளியல் அறையும் கழிவறையும் வந்து அமைச்சிருக்கணும். இந்த மாதிரி அமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுடைய மாடிப்படிக்கட்டுகள், மாடிப்படிகள் வந்து ஒன்று வடகிழக்கு இல்லை தென்கிழக்கு இந்த திசையில் வந்து கண்டிப்பாக அமைஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி கிழக்கு திசையை மறைக்கிற மாதிரி மாடிப்படிகள் வந்து இருக்கக்கூடாது. நம்ம அப்படி அமைக்கிறோம் அப்படின்னா தெற்கிலிருந்து வடக்காகவும் இல்லை மேற்கிலிருந்து கிழக்காகவும் வரா மாதிரி மாடிப்படிகள் வந்து அமைக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப நன்மை பயக்கும். எங்களால் இந்த மாதிரி வீடு அமைக்க முடியல, நாங்கள் முன்னாடியே கட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் தினசரி ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு வந்து அந்த சுபிட்சமான வாழ்க்கை வந்து கிடைக்கும். அப்போது தினசரி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது பஞ்சகவியம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பசு மாட்டுடைய பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இது அஞ்சத்தையும் சேர்த்து செஞ்ச ஒரு கலவை தான் பஞ்சகவியம். இது நம்ம கடைகளிலே கிடைக்குது. இதை வாங்கி தினசரி வீடுகளில் தெளிக்கலாம். அப்படி இல்லை அது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மஞ்சளும் கல்லுப்பும் தண்ணியில் கலந்து இதை வீடுகளில் கண்டிப்பாக தெளிக்கணும். அப்புறம் வாஸ்து இந்த மாதிரி முறையான அமைப்பில் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வாஸ்து எந்திரம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வாஸ்து எந்திரத்தை நீங்களே ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து டெய்லி சொல்லுங்கள். குறைஞ்சது 8 முறையாவது சொல்லுங்கள். மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றணும். வீட்டில் இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றிட்டு அந்த மந்திரத்தை ஒரு 8 முறை சொல்லணும். அதாவது அஷ்டதிக்கு பாலகர்களுக்கான 8 முறை அந்த மந்திரத்தை சொல்லணும். அதாவது 8 பேர் இல்லைங்களா அஷ்டதிக்க பாலகர்கள், அவங்க தான் இந்த மனையடி சாஸ்திரத்தை வந்து முறையாக காக்கிறவங்க. அதாவது குபேரர் சொல்கிறோம், யமன் சொல்கிறோம், இந்த மாதிரி வாயு சொல்கிறோம். இவங்க தான் வந்து அந்த 8 பேர். அந்த 8 பேர் வந்து நம்ம முறையாக அவங்களுக்கு வந்து மந்திரம் சொல்லணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வசியமாயிட்டு இந்த இடத்த வந்து நல்ல ஆக்கர்ஷண சக்தியை வந்து கொடுத்து வைப்பாங்க. அப்போது அதுக்கான மந்திரம் அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் நமோ கணபதி அஷ்டபால ஐம்பூத வாஸ்து தேவதா வஷ்ய ஸ்வாக. இது நம்ம எப்படி பிரணவம் பண்ணணும் அப்படின்னா ஓம் நமோ கணபதி அஷ்டபால ஐம்பூத வாஸ்து தேவதா வஷ்ய ஸ்வாக அப்படின்னு பிரணவம் பண்ணணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து மெமரியில் வச்சுட்டு நம்ம ரெகுலராக இதை வந்து சொல்லிகிட்டே வரணும். அந்த மாதிரி சொல்லிகிட்டே வர வாஸ்துக்காக நம்ம வீடை வந்து இடித்து மாற்றணுன்ற அவசியமே இல்லை. சும்மா பணத்துக்காக சொல்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இதை வந்து நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசாக இதுமாரி கட்டும்போது இந்த மனையடி சாஸ்திரம் பிரகாரம் நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி.